தலையா அது பாரு மாமா, அது டவுன் ஆயிடுச்சு மாமா. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. 30 வருஷமா நான் அந்த ஃபீல்டில் தான் இருக்கேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சார், என்னடா பாக்க அவங்க ஊர்ல இருந்து ஆளு வந்திருக்காரு. வேலை வாங்கி தரேன்னு சொன்னீங்களாமே? என்னது வந்துட்டாரா? அவரு நமக்கு ரொம்ப வேண்டியவர். 2 நிமிஷம் உட்கார சொல்ல வந்துடுறேன். யோ அந்த ரெசி மீடியாவை கிளிக் பண்ணு. உங்களை வெயிட் பண்ண சொன்னாரு. சரி. அந்த ரேன் பாக்ஸ் ஓபன் பண்ணு. உங்க மச்சான் பேர்ல ரேன் பாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வேணா வீட்டுக்கு போக சொல்லிடுறவா? அடப்பாவே, அவன் கிராமத்தாள்ரா. அவன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். உட்கார சொல்லு. நீ இந்த ரெண்டையும் ஓபன் பண்ணு. மணி என்னாச்சு? 2. கொஞ்ச நேரம் முன்னால சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடும்போது அவன் ஞாபகம் தான் வந்துச்சு. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கானோ அங்க. அவரு எங்க இருந்தாலும் கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்டுருவாரு. அப்படி இல்லைன்னா சரியான கோவம் வந்துடும். மசாலா சாப்பிடுதுல மாமா, அல்சர் வந்துடும். இதை மட்டும் ஏத்திக்கிறா, இதை வெட்டினா கதை முடிஞ்சிடும். ஐயா, நீ எங்க வாயை பார்க்காம உன் வேலை மேல கவனமா இரு. என்ன மார்னிங்லேருந்து இருக்காரு அவரு. 5 ஆச்சு. ஐயோ பாவம், அவன் நம்ம ஊருக்கிற பையன்டா. அவன் நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவன். போய் உட்கார வை போ மாமா. டேய், யாரா அவன்? எனக்கு வேலை வாங்கி தரதா சொன்னா எவனா அவன்? எங்க இருக்கான்? நீதானடா? எதுக்குடா ஊருக்கு வந்து அனாவசியமா பந்தா பண்றீங்க? உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? நான் உன்னை கேட்டேனா? சர்க்கலாம் வெங்காய சட்டு. முதல்ல மனுஷனா மதிக்க கத்துக்குங்கடா. ஏமா விஷயம் தெரியுமா? ராணி அக்கா வீட்டு மருமக பிரஸ்ல இருந்து எல்லாத்தையும் அவ பிறந்த வீட்டுல இருந்து கொண்டு வந்துட்டாளாம். புருஷனை கூட தொட விட மாட்டாளாம். இருக்காங்கம்மா, இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. வாய மூட்ரி. இங்க இருக்கிறது அங்க, அங்க இருக்கிறது இங்கன்னு பொறணி சொல்லு. வேலையை மட்டும் பார்க்காத. இவகிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சும்மா இருங்கம்மா, ஏதோ தெரிஞ்சதா சொன்னேன். அம்மா, இன்னும் கொஞ்சம் நெய்ய ஊத்துங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நீ சும்மா இரு நாகமணி, அதெல்லாம் பெரியவன் கல்யாணத்துல பாத்துக்கலாம். அத்தை, ஒரு உண்மையை சொல்லு. இப்ப நான் பெரியவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்ன சின்ன வயசுல இருந்தே வளர்த்த அம்மா மாதிரியே பாப்பியா? இல்ல நான் மாமியாரு நீ மருமகன்னு பெருசா பந்தாலாம் பண்ணுவியா? உனக்கு என்ன தோணுதோ அதை கேட்டுருவியா? மனசுல வச்சுக்கவே மாட்டியா? முடியும் அப்படின்னா மனசு கெட்டுரும். சூப்பர் சர்வீஸ் சூப்பர். இந்த மாதிரி ஹோட்டல்ல பசிக்கிறப்ப சோற போட மாட்டானுங்க. வேடிக்கைதான். நம்ம குடுக்கற பில்லுல இன்னொரு ஹோட்டல் கட்டிக்கணும். அதனால வயிற்றுக்கு வஞ்சனை வைக்காம நல்லா சாப்பிடுங்க. ஏன் கூலிங்கா இல்லையா வாட்டர்? என்னடி இது கிராமத்துக்காரி மாதிரி பேசுற? நல்லா பேசு. ஏன் நம்ம கிராமம் இல்லையா? ஏய் வாங்கடி, என்னடி எங்க பண்ணிட்டு இருக்கீங்க? வரோம். ஏடி என்கிட்ட சொல்லாம மறைச்ச? எனக்கு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணலாமேன்னு தான். இப்போ எல்லாம் புரிஞ்சிருச்சு. சோ ஹாப்பியா இருக்கு. ரங்கநாதன் மாமா பையங்கிறதுனால நல்லா தான் இருப்பான். ஆனா எங்க எப்படி சமாளிக்க போறேன்னா தெரியல. ஒண்ணு பண்ணு, அவனை கூப்பிடு, நான் பேசுறேன். ஆல்ரெடி கூப்பிட்டேனேனா? அப்படியா? எப்போ? இப்போதான். பாவி, நாம எல்லாருமே இருக்கோம்னு சொல்லலாம். நம்பர் 1 மாப்பிள்ளை ஆகணும்னா இந்த அளவுக்காவது ஒரு ஷாக் இருக்கணும்ல. டேய், எங்க அண்ணா ஏதோ கேட்டானா? எதுவும் சொல்லாத. அவன் என்னத்த கேட்க போறான்? இவன் என்னத்த சொல்ல வேண்டாம்னு சொல்றான்? ஒரு அளவும் புரியல. வருவாடி. இன்னொரு தடவை அப்புறம் பார்க்கலாம். இங்க வா. உங்க அக்கா எங்க? போ காட்டு. இத போட்டுக்கோ, நல்லா இருக்கும். மொத்த கூட்டமும் இங்கதான் இருக்கு. செம்மையா மாட்டு விட்டா போல இருக்க. அங்க பாரு, அவர்
இருக்காரு. எங்க அடே சின்னவனே, ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? வா வா, எல்லாரும் இங்கதான் இருக்காங்க, வா. அக்கா வா. என்னங்க, நம்ம ரங்கநாதன பையன். நீ வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லடா. எதிர்பார்க்காம இல்ல, அக்கா கூப்பிட்டுதான் இங்க வந்திருக்காரு. அக்கா தானே நீ கூப்பிட்டா? சுத்து போயிட்டா. மாப்பிள்ள நீங்க கொஞ்சம் எந்திரிங்க. தம்பி நீங்க உட்காருங்க. உட்காரு, உட்காருடா. சாப்பிடு. பயமுறடே. ஏண்டா என்ன பண்ற? ஏதாவது பண்றியா இல்ல காலியா? ஆ? இந்த பார், ஒரு பிளானுங்க, ஒரு பண்பு, ஒரு எதிர்காலம் எல்லாம் எப்படி இருக்காங்க பாரு. ம்? காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போய் 5 மணிக்கெலாம் திரும்பி வந்து கழுத்து முழுக்க பவுடர் போட்டுக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு டிவியில் எந்த சேனலை பார்க்கறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டு சமயக்கட்டில் இருக்கிற பொண்டாட்டியை எவனாவது பார்த்துருவானு பயந்துக்கிட்டே இடுப்பை கிள்றதுன்னா எனக்கு கடுப்பு. ஏண்டா உங்க வீட்டுல எல்லாரும் இப்படிதான் பேசுவீங்களா? ஒருத்தன் கூட ஒழுங்கா பேச மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஆ? கொழுப்பு. பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு உலகத்துல இருக்கிற எல்லா வித்தையும் நான் கத்துக்கிட்டேன். ஆனா இவனுங்களையும் இவனுங்க குடும்பத்தையும் என்னால புரிஞ்சிக்கவே முடியலடா சாமி. என் வாழ்க்கையில எனக்கு ஒரு அதிருப்தி இருக்குன்னா அது இவனுங்க தான். பண்பு. ஆ? இவங்க அண்ணன் கல்யாண ஃபங்க்ஷன்ல எவ்வளவு கலாட்டா பண்ணிட்டான், அதுவும் ஒரு கிளாஸ் பச்சை தண்ணிக்காக. டேய், அவளை எங்கேயாவது கூட்டு போய் காட்டுங்கடா, அப்படியே விட்டுறாதீங்க. உட்கார வச்சு புத்திமதி சொல்லுங்கடா, அப்படியே விட்டுறாதீங்க. அன்னைக்கு அவன் அப்படி இருந்தது காரணம் நீங்க தான் தெரிஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும்னு எனக்கே தெரியாது. இவரு செய்யற வரைக்கும் நாங்க சும்மா இருப்போம் பாரு. பழக்க வழக்கத்தை மாத்திக்கங்கடானா இப்படியே தான் நாங்க இருப்போம், திருந்த மாட்டோம்னு சொன்னா யாருக்கு நஷ்டம்? என்ன நான் சொல்றது? இப்படி இரு அப்படி இருன்னு எங்க அப்பாவே எப்பவும் சொன்னதில்ல. ரோட்ல போற வெட்டி பைய சொன்னவா கேட்க, அதுவும் இல்லாம எவ்வளவு அறிவு இருந்தாலும் உன்ன மாதிரி ஆள் சொன்னா கேட்க மாட்டேன். இங்க பார், நீ அடங்குற வரைக்கும் நான் அடங்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்க. இதுக்கப்புறம் என் ஃபேமிலி விஷயத்துல தலையிடாத. அடிச்சா மௌன பொறி கலங்கிடும் எல்லாருக்கும். ஹலோ சின்னவனே, எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண? ஏன் இப்படி பண்ண? எல்லாரும் முன்னாடி உன்னை ஹைலைட் பண்ணணும், நீ எவ்வளவு பிளான் போட்ட? அடேங்க அப்பா, அவன் ஒரு அப்பன் பெரிய மனுஷன், அவன் முன்னால என்ன ஹைலைட் பண்றியா? வெளியில தெரியலனாலும் நீ கோவக்காரன் தான். ஆனா கோவத்துல கூட நீ ரொம்ப அழகா இருக்க. சூப்பர். இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா சட்டை போட்டிருந்தேன்னா அட்டகாசமா இருந்திருக்கும். நீ உங்க அப்பா மாதிரி வெளியே தான் பாப்பா, உள்ள பார்க்க மாட்டல. என்ன கத்து கொடுத்தாவன்? எல்லாம் அப்பதான் கத்து கொடுப்பாங்களா? நாங்க யோசிக்க மாட்டோமா? எதுக்குடி கத்துற? எல்லாம் அப்பதான் கத்து கொடுப்பாங்களா என்ன? பாய் மூடு மூடு. என்ன வாங்கி உன்னை விட்டான்னு பாரு, மூஞ்சி வாங்கி போயிடும். நான் ஹார்ட் ஃபீல் ஆயிட்டேன், நான் உங்கள மூஞ்சி ஆயிட்டேன் பாரு. ஐயோ உயிரை வாங்குறாளே. டவுட்டே இல்லடி, கெடுத்துட்டு அவங்க அப்பா மொத்தத்தையும். இத பாரு, எப்ப பார்த்தாலும் அப்பா, எது பேசினாலும் அப்பா. ஜாலியா பேசலாமே, நீ எப்பவுமே பேசுவல அந்த மாதிரி. உலகம் மொத்தமா அழிஞ்சு போயிட்டு இருந்தாலும் சரி, இவளுங்களுக்கு வேண்டியது மட்டும் கிடைச்சிடணும். இத பா, நான் குதிக்க போறேன். நாட்டுக்கு ஒரு தொல்லை ஒழியட்டும். சின்னவனே, நான் இங்க குதிக்க போறேன். குதிச்சிடுவேன் அப்புறம்.
ஆக்சுவலி இது காதலே இல்லை. காதல்னா எவ்வளோ இருக்கு தெரியுமா? லவ்னா என்ன நினைச்ச? போய் சொல்லிக்கணும், செல்ல பேர் வச்சு கூப்பிடணும், அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசணும். இவன் தான் நினைச்சா அவ வேற உயிர் வாங்குறான். ஏய், இப்ப எதுக்கு ஃபோன் பண்ற? அது என்ன இப்போ டைம் என்ன? 11. அதுக்கு ராத்திரி இல்லையா? இருட்டு. இருட்டுன்னா எனக்கு பயம். ஃபோன் வை. ஏய் கொஞ்சம் இரு. நான் ஃபோன் பண்ணல, என் ஃபோன் தான் பண்ணிச்சு. ஐயோ தெய்வமே, நான் இருக்கிற சிச்சுவேஷன் என்ன, இவ பேசுற பேச்சு என்ன? எங்க இவன்? டேய், எங்கடா இருக்க? உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேல வா. நான் கிளம்பிட்டேன். எங்கடா? ஊருக்கு போயிட்டு இருக்கேன். ஊருக்கா? இல்லடா, நான் சொல்றது கொஞ்சம். எல்லா பயிலும் நாட்டுல நிம்மதியாவும் சந்தோஷமாவும் தான் இருக்கான், என்ன தவிர. கேட்கலாம்ல? சொல்ல மாட்டேமா? மூஞ்சி வர தூக்கி வச்சுக்கிட்டேன். இவன் ஒருத்தன் போதும் வாழ்க்கை தனக்கு தானே புரிஞ்சு போறதுக்கு. அநியாயமா 7,000 ரூபா போயிடும்.